पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मि मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 10வது சாப்டர் விபூதி யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விபூதி யோகத்துல நேற்று என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 11வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். பாஷ்யம் இன்னும் பார்க்கல, நான் ஸ்லோகத்தை வாசிச்சிடுறேன். தேஷாம் ஏவானுகம்பார்த்தம் அகமஜ்ஞானஜம் தமஹ நாசயாம்யாத்மபாவஸ்தஹ ஞானதீபேன பாஸ்வதா. தேஷாமேவானுகம்பார்த்தமஹமஜ்ஞானஜம் தமஹ நாசயாம்யாத்மபாவஸ்தஹ ஞானதீபேன பாஸ்வதா. யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்த மாதிரி 9வது ஸ்லோகத்துல பார்த்த மாதிரி 10வது ஸ்லோகத்துல பார்த்த மாதிரி மச்சித்தஹா மத்கத பிராணாஹா போதயந்த பரஸ்பரம் அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா பாவனைக்கு சரியான சாதனத்தை கையில எடுத்துக்கிட்டு சதா காலமும் பாவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, அப்படி பாவிக்கிறவங்களுக்கு 10வது ஸ்லோகத்துல சொல்லிச்சு தேஷாம் சதத யுக்தானாம் அப்படின்னு சொல்லிச்சு. சதா காலமும் பார்த்தீங்கன்னா பகவானோடையே சேர்ந்து 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 இருக்கிறவங்களுக்கு, அப்படி யோகத்தோடு கூடி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றேன்னா அப்படின்னு கேட்டா தேஷாம் அவர்களுக்கு இந்த ஸ்லோகத்துல 11வது ஸ்லோகத்துல மீனிங் சொல்றேன். தேஷாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அந்த விதமா யாரு முயற்சி பண்றாங்களோ அவர்களுக்கு. அனுகம்பார்த்தம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அனுகம்பனம்னா தயான்னு அர்த்தம், கருணான்னு அர்த்தம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருணை பண்ணி ஐயோ என் காலை பிடிச்சுக்கிட்டு அப்படியே விடாம இருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேல தயை கூர்ந்து கருணையோடு நான் என்ன பண்றேன் ஆத்ம பாவஸ்தா. நான் தான் பார்த்தீங்கன்னா ஆத்ம பாவத்துல உள்ளுக்குள்ளார எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நான் தான் இருக்கின்றேன். ஆத்ம பாவத்துல இருக்கேன் நான். யாரு? பகவான் தான். நான் 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 ஒரிஜினல் கான்சியஸ்னஸா பகவான் தான் உள்ள இருக்கார். நம்மளுடைய ஆதார தத்துவம் அவர் தான். அவர் என்ன பண்றாரு, உள்ள இருந்து இந்த ஜீவாத்மா ரிஃப்ளெக்ஷன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதெல்லாம் பார்க்குறாரு. அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு. சுவாமி ஒன்று நான் தெரிஞ்சுக்கணும் சுவாமி, நீயும் நானும் ஒண்ணுதான் சுவாமி அப்படின்னு சாஸ்திரம்லாம் சொல்லுது, குருலாம் சொல்லுது. அந்த ஐக்கிய ஞானத்தை எனக்கு குருசாமின்னு அந்த ஜீவன் என்ன பண்றான், பிரார்த்தனை பண்றத உள்ள இருக்கிற அந்த பிம்பபூத்தமா இருக்கிற அந்த சைத்தன்யம் பார்க்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கருணா பார்த்தீங்கன்னா உண்டாகுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா அகம் ஏவ ஆத்ம பாவஸ்தக, நானே உள்ளுக்குள்ளார நான் நான் இருக்கின்ற நானே என்ன பண்றேன் அப்படின்னா அஜ்ஞானஜம் தமக. அஜ்ஞானஜம் தமகன்றதுக்கு அர்த்தம் அஜ்ஞானத்திலிருந்து உண்டான ஒரு இருட்டு, ஒரு மயக்கம். என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் ஜீவன், நான் இந்த தேகம், இந்த ஜெகத் சத்தியம், இந்த தேகம் சத்தியம் அப்படின்னு நான் சம்சாரியா இருக்கேன், நான் கர்த்தாவா இருக்கேன், போக்தாவா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமே. இது எல்லாம் அஜ்ஞானத்திலிருந்து உண்டான தமஸ் அப்படின்னா மயக்கம், மோகம். அது அந்த மோகத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருந்தே பாஸ்வதா. பாஸ்வதா அப்படின்னா என்னுடைய பிரகாசத்தினால ஆத்ம பாவஸ்தக பாவஸ்தா. உள்ளுக்குள்ளார இருக்கிற நானே என்ன பண்றேன் அப்படின்னா என்னை பிரகடனப்படுத்துறேன். பாஸ்வதம்ன்றதுக்கு அர்த்தம் பிரகாசிக்கிற. என்ன பண்றாரு அப்படின்னா ஞான தீபேன நாசயாமி. ஞான தீபத்திலிருந்து உண்டாகக்கூடிய ஞான தீபம் எது? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பார்த்தீங்க ஒரு ஞானத்தை உண்டு பண்றது மூலமா இதுவரைக்கும் அந்த ஜீவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், நான் ஜீவன் ஜீவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஏதோ ஒரு சின்ன ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த லேயரை பார்த்தீங்கன்னா அவித்யான்னு சொல்லக்கூடிய அந்த லேயரை என்ன பண்றார், தன்னுடைய பிரகாசத்து மூலமா அவர் பிரேக் பண்றார். ஜீவன் பிரம்மமா தன்னை பார்த்தீங்கன்னா அறிகிறான். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஞான தீபம், அந்த ஞான தீபத்தினால பார்த்தீங்கன்னா நாசயாமி, அந்த
தமசுன்னு சொல்லக்கூடிய நான் ஜீவன், நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அஜ்ஞானத்தை என்ன பண்றார்? நாசம் செய்கின்றார் ஞான தீபத்துல இருந்து உண்டாகிற பிரகாசத்து மூலமா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பாஷ்யம் பார்க்கணும். தேஷாம் ஏவ, அவர்களுக்கே, தேஷாம் ஏவன்றதுக்கு அர்த்தம் யாரு போன 2 ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோமோ அவங்களுக்கே பாத்தீங்கன்னா நான் உள்ளுக்குள்ளார இருந்து பகவான் பாத்தீங்கன்னா கருணாமூர்த்தியாச்சா, உள்ள இருந்து அவர் சிந்தனை பண்ற ஈஸ்வரனா இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற பகவான் வாஸ்தவத்தை சுத்த பிரம்மம். ஆனா உள்ளுக்குள்ளார வந்தோன்னா அவருக்கு பேர் அந்தர்யாமி அப்படின்னு பேர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார் அப்படின்னா கதம் நாம ஸ்ரேயஸ்யாதி, ஐயோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி மோட்சம் உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருந்து அவர் யோசிக்கிறார், சிந்தனை பண்றார். சிந்தனை பண்ணி பாத்தீங்கன்னா இதி கம்பனார்த்தம், இதி அனுகம்பனார்த்தம், ஐயோ இவங்களுக்கு எப்படி மோட்சத்தை கொடுக்கறது அப்படின்னு உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த பரமாத்மா என்ன பண்றார்? ஒரு கருணையோட, தயாஹேதோஹோ, நல்ல கருணையோட, கருணைக்கு காரணமா இருக்கிறது அனுகம்பனம்னு பேரு, இரக்க குணம் நம்ம சொல்றோம்ல, அந்த இறக்கப்படுறாரு பகவான். இறக்கப்பட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், இவங்களுக்கு என்ன பண்றது, இவங்களுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு அஜ்ஞானஜம், நம்மள்ட்ட என்ன இருக்கு ஜீவராசிகள்கிட்ட, அஜ்ஞானத்திலிருந்து உண்டானது. அஜ்ஞானம்னு என்ன சுவாமி அப்படின்னா, அஜ்ஞானம்னா வேற ஒண்ணும் இல்ல, விவேகம் இல்லாத தன்மைக்கு பேரு தான் அஜ்ஞானம். அவிவேகம்னு பேரு. அதுல இருந்து உண்டானது எதுவோ அவிவேகத்தோ ஜாதம், அவிவேகம்னு சொல்லக்கூடிய விவேகம் இல்லாத தன்மையிலிருந்து உண்டானது. பிரிச்சு பார்க்கிற தன்மை இல்லை. தேகம் வேற, நான் வேற, நான் திரஷ்டாவா இருக்க, இது எல்லாம் திருஷ்யம், இது எல்லாம் அனாத்மா அப்படின்னு பிரிச்சு பார்க்காத தன்மையிலிருந்து உண்டானதுதான் அஜ்ஞானஜம் அப்படின்னு பேர். விவேகமின்மையிலிருந்து உண்டானது எது? விவேகமின்மையிலிருந்து உண்டாயிருக்கு அப்படின்னா மித்யா பிரத்யய லட்சணம். மித்யா பிரத்யம் என்ன சொன்னே அப்படின்னு கேட்டா விபரிய ஞானம், பொய்யறிவு. கைத்துல பாம்பு பாக்குற மாதிரி இந்த நானுக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டோம், தேகம் அப்படின்னு பார்த்துட்டோம். நான் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உடனே இந்த தேகத்தையும் நான் சம்சாரி, நான் துக்கி, நான் சுகி, நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு எதையெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ இந்த நானை தவிர்த்துட்டு நானுக்கு மேல ஏத்தி ஏத்தி வச்சு பார்க்கிறோம். நம்ம சிப்பியில பாத்தீங்கன்னா வெள்ளிய பார்க்கிற மாதிரி சந்தோஷப்படுறோம், கைத்துல பாம்பு பார்க்கிற மாதிரி பயப்படுறோம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. காணல்ல ஜலம் பார்க்கிற மாதிரி, சொப்பனத்தை சத்தியம் நினைக்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோமே. இது எல்லாத்துக்கும் பேரு பொய்யறிவு அப்படின்னு பேரு. அந்த பொய்யறிவு தான் பாத்தீங்கன்னா மித்யா பிரத்யய லட்சணம். அது என்ன சுவாமி அப்படின்னா மோக அந்தகாரம், மோகாந்தகாரம், தமோ. அதுதான் பாத்தீங்கன்னா இருட்டுன்னு பேரு. மோகம்னு சொல்லக்கூடிய அந்தகாரம். ஒரு மோகம் இருக்கு, விஷயம் தெரிஞ்சாலும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு அந்தகாரம் இருக்கு. இப்ப யாரெல்லாம் நல்லா பக்தி பண்ணிக்கிட்டு சதா காலமும் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்றாரு பகவான், நல்லா உள்ளுக்குள்ளார சிந்தனை பண்ற, ஆஹா இவங்க நல்ல பக்தர்களா இருக்காங்க, நல்ல தர்மிகளா இருக்காங்க, எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு, என்னையே பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு அந்த அஜ்ஞானம் சொல்லக்கூடிய மோக அந்தகாரம், மோகம்னு சொல்லக்கூடிய இருட்டை பாத்தீங்கன்னா என்ன பண்றார், நாசயாமி, நாசம் செய்கிறார். அந்த இருட்டை நாசம் செய்யறாருன்னா எப்படி பண்றார்? வெளியில இருந்து எங்கேயாவது பாத்தீங்கன்னா இருக்காரா அப்படின்னா இல்ல, ஆத்மபாவஸ்தா. ஆத்மபாவஸ்தகன்னு அர்த்தம் நமக்குள்ளாரையே இருக்கிறவர். எப்படி ஆச்சாரியர் சொல்றார், ஆத்மனோ பாவக. ஆத்மான்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் எடுங்க. எனக்குள்ளாரையே நானா இருக்கிறவர்னு எடுங்க. இல்லைன்னா ஆச்சாரியர் சொல்ற மாதிரி அந்தக்கரண ஆசைய, நம்மளோட எல்லா ஹிருதயத்திலையும் பாத்தீங்கன்னா ஆசையக அப்படின்னா வீற்றிருக்கின்றவர், அந்தர்யாமி அப்படின்னு பேர். உள்ளுக்குள்ளார அந்தர்யாமியா இருக்கிற அந்த ஈஸ்வரன் என்ன பண்றார், தஸ்மின் ஏவ ஸ்திதகசன், அந்த ஹிருதயத்துக்கு உள்ளாரையே இருந்துகிட்டு, அந்த கரணன் சொல்லக்கூடிய புத்தியிலேயே இருந்துகிட்டு, ஹிருதயம்னு சொல்லலாம் இல்லைன்னா புத்தின்னு சொல்லலாம், அங்க இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா என்ன பண்றார், அங்கேயே இருந்து கொண்டு ஞான தீபேன அங்க இருந்து பாத்தீங்கன்னா தன்னை பிரகடனப்படுத்துகின்றார். அங்க பாத்தீங்க அப்படின்னா தன்னை பிரகடனப்படுத்துறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதான் ஞான தீபேன. எப்படி? விவேக பிரத்யேய ரூபேன. அந்த ஜீவனுக்குள்ளார என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விவேகத்தை பாத்தீங்கன்னா உருவாக்குறார். அந்த விவேகத்தை கொடுக்கறது மூலமா
என்ன பண்றார், அந்த ஞான தீபம் ஏத்தப்படுது. அந்த ஞான தீபத்தினால வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானம் சொல்ற இருட்டு நீங்குகிறது, மோட்சத்தை அவன் அடைகின்றான். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர கருணை தான் முக்கியமானது. நான் ஏற்கனவே ஒன்று அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா. ரொம்ப பிரசித்தமான இது வந்து பாத்தீங்கன்னா வாக்கியம் இது. ஈஸ்வர அனுகிரகத்தினால மட்டும்தான் மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண ஆராதனைகள் ஒண்ணு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கிருபையா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன உண்டாகும், ஒரு ஜென்மத்துல பகவான் என்ன பண்றாரு, ஒரு குருநாதரை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அத்வைத ஞானம் கிடைக்கிற மாதிரி குருநாதர்கள் இல்லவே இல்லை. இப்போ உங்க ஏரியால தேடி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பீங்க உங்க ஏரியால. நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய காரியங்கள் நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க, தர்மிகள் நிறைய இருப்பாங்க. ஆனா அந்த உபனிஷத்து ஞானமும் இந்த பகவத்கீதை ஞானமும் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அத்வைத்த ஞானத்தை சொல்றதுக்கு ஆளே இருக்காது, தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டும் இருக்காது, யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காத விஷயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பக்தியினால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இது சித்தமாயிருக்கு நமக்கு. அப்போ அவரையே நினைச்சு 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 பண்றதுனால ஒரு குருநாதர் அமைச்சு கொடுக்கிறார். மெதுவா தீபம் ஏற்றப்படுது, ஸ்ரவணம், மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம். ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஸ்ரவணம் பண்றவங்களுக்கு நல்ல சூழ்நிலை அமைச்சு கொடுக்கிறார். மனனம் பண்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த சொசைட்டினால எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா ஜேன்னு மனனம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. கூட யார் இருக்கா, பகவான் இருந்து இந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுத்து நல்லா மனனம் பண்ணு. இதே நிதித்தியாசனத்துக்கு எங்கேயா போய் உட்காரணும், அங்கேயும் வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவானுக்கு எப்படி ஒரு கேவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கமோ ஸ்கந்தாசனமோ விருப்பாட்சி கேவுன்னு அங்கங்க அமைச்சு கொடுத்து நல்லா நிதித்தியாசனம் பண்ணு அப்படின்னு அமைச்சு கொடுத்தாரோ, அதே மாதிரி பகவான் கூட இருந்து என்ன பண்ணுவார், நிதித்தியாசனத்தையும் பண்ணி கொடுப்பார். ஆத்மானுபூதியையும் வந்து பாத்தீங்கன்னா நீதான்ப்பா நான் அப்படின்ற ஞானத்தையும் கொடுப்பார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த ஞான தீபத்தை ஏத்துறார் அப்படின்னு போது ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு விஷயம் சொல்றார். என்னன்னு பார்ப்போம். ஞான தீபம்னா என்ன சுவாமி அப்படின்னா, பக்தி பிரசாத தீபம்னா விளக்கு இருக்கணும்ல, விளக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றணும், நெய்யோ இல்லை எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றணும். அதுக்கப்புறம் திரி போடணும், திரி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபத்தை ஏற்றணும். அப்போ தீபம் ஏற்றுறதுக்கு இத்தனை ஐட்டம் இருக்கே, அதெல்லாம் என்ன அப்படின்னும் போது ஆச்சாரியர் சொல்றார், பக்தி பிரசாத ஸ்நேக அபிஷிக்தேன. பக்தி பிரசாதம் நல்லா தெரிஞ்சுங்க, என்னன்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்பப்போ செக்கன் எண்ணெய் எதையா போய் வாங்கிட்டு வந்தால் ஒரே கருப்பு, கையை விளக்க தொட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபுளாக இருக்குது, சரியில்லை. வித்யா பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஏதோ ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, எந்த ஒரு கறியும் பிடிக்கல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின எண்ணெய் கருப்பாக பிடிக்குது, ஒரே வீடெல்லாம் கருப்பாயிடுது. அவர் வாங்கி கொடுத்த எண்ணெய் ஒரு சின்ன கருப்பு கூட வரவே மாட்டேங்குது. அப்ப எண்ணெயில குவாலிட்டி இருக்குல்ல. அப்போ எண்ணெய் எப்படி சுவாமி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஞான தீபம் ஏத்துறதுக்கு எண்ணெய் எப்படி இருக்கணும், பக்தி பிரசாத, பக்தியோட உண்டான பிரசாதத்தினால. பக்தியை நம்ம பண்றோம்ல, திரும்ப 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 ஈஸ்வரனுக்காக நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த பக்தியில இருந்து உண்டாகிற பிரசாதம் பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதமா என்ன பண்றார், ஸ்நேக அபிஷிக்தேன. நல்ல பிசு பிசுப்புன்னு இருக்கிறது, ஸ்நேகம்ன்றதுக்கு அர்த்தம் பிசு பிசுப்பா இருக்கிற எண்ணெய், நல்ல விளக்கெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ நல்ல நெய்யோ ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிசு பிசுப்பா இருக்கிற அந்த எண்ணெயில அபிஷிக்தேன விடப்பட்டது. அப்ப பக்தி பிரசாதத்தினால உண்டாகிற அந்த ஸ்நேகம், பகவானை எப்ப பார்த்தாலும் பகவானையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அவனோட ஈசிக்கிட்டே இருக்கிறது, அவனோட உரசிக்கிட்டே இருக்கிறது, அதான் பற்றுன்னு பேரு. நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவிட்டையே ஒட்டி இருக்குமோ, அதே மாதிரி பகவான்கிட்டையே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. கண்ணுக்குட்டி பாருங்க, அந்த மாட்டோட அம்மா மாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா போய் உரசிக்கிட்டே இருக்கும். யானையை பார்த்தீங்கன்னா யானை குட்டி பாருங்க, அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட உரசிக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா யானை குட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களை பாருங்க, அம்மாவோட முந்தியை பிடிச்சிக்கிட்டே எங்கே போனாலும் வேலை செய்யவே விட மாட்டாங்க. குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வரும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இடத்திலேயே சுற்றி வரணும்.
பகவானோட எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஸ்நேகம் வந்து பாத்தீங்கன்னா, பக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரியம். அந்த பிரியத்திலிருந்து உண்டாகிறது தான் எண்ணெய். அந்த ஸ்நேகம்ன்றதுக்கு அர்த்தம் அந்த பிசுபிசுப்பு வந்து பாத்தீங்கன்னா, பக்தின்ற பிசுபிசுப்பு இருக்கணும் எண்ணெயில. தண்ணியை ஊத்தினா எரியுமா சுவாமி? நான் தண்ணியை ஊத்தினா எரியாது இல்லை. ஏன் அப்படின்னா தண்ணியில அந்த பிசுபிசுப்பு இல்லை. அப்ப என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா பக்தியினால உண்டான ஸ்நேகம், அந்த பிரேம தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயை ஊத்தி அபிஷிக்தேன மத்பாவனா அபினிவேஷ வாரித்தேன. ஒரு சின்ன காத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், அந்த இடத்துல ஒரு காத்து இருக்கணுமா? காத்து இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இருக்காது, விளக்கு எரியாது. அந்த காத்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, மத்பாவனா அபினிவேஷ. மத்பாவனான்னு என்ன அர்த்தம்? சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனத்துல போகும்போது நீங்க ரொம்ப தூரம் யோசிக்காதீங்க. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்கணும். வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், எப்போ சுவாமியை கும்பிடும் போது, சுவாமி எனக்குள்ளார நீதான் இருக்க, நானா இருக்கேன். சுவாமி நீதான் எனக்குள்ளார நானா இருக்கேன், நீதான் எனக்குள்ளார நான் இருக்கேன், நானும் நீயும் வேற வேற இல்லை அப்படின்னு மெதுவா நம்ம வந்து என்ன பண்ணணும், பாவிக்க ஆரம்பிக்கணும். அந்த பாவத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபினிவேஷம் அப்படின்னு பேரு, அபிமானம்னு அர்த்தம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேற நீ வேறன்னு பேத பக்தி பார்த்துருக்கோம். இப்ப இந்த வேதாந்தம் கேட்க கேட்க என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டா, மத் பாவனா அபினிவேஷ வாரித்தே வாத்த ஈரித்தேன். நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்பாவனானா தன்னுடைய பாவம், நீதான் நானா இருக்க, நீதான் நானா இருக்க அப்படின்னு பாவனையில அபினிவேஷம்ன்றதுக்கு அர்த்தம் அபிமானம். அது மெதுவா இந்த தேகத்துல நமக்கு அபிமானம் இருந்துச்சு இல்ல, நான் ஜீவன், நான் சம்சாரி, நான் கர்த்தான்னு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீதானா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவிச்சு அப்படிப்பட்ட வார்த்தை ஈரித்தேன். அது மாதிரி சின்னதா காத்து இருக்கணும். அந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கணும், பெருசா இருந்தா ஏத்த முடியாது. ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு தீபம் ஏத்துறோம். அது மாதிரி ஏற்றி வைக்கப்பட்ட, ஈரித்தேனன்றதுக்கு அர்த்தம் ஏற்றி வைக்கப்பட்ட. தீபம் ஏற்றியாச்சு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, வர்த்தி என்ன சுவாமி? அந்த தீபம் ஏத்துறதுக்கான வர்த்தி எப்படி இருக்கு அப்படின்னா, பிரம்மச்சரியாதி சாதன சம்ஸ்காரவத் பிரஜா வர்த்தினா. பிரஜான்றது வந்து பாத்தீங்கன்னா புத்தி தான் திரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்த்தின்ற திரியை வந்து பாத்தீங்கன்னா புத்தி. பிரஜா வர்த்தினா எப்படிப்பட்ட புத்தி அப்படின்னா, அதுல சம்ஸ்காரம் இருக்குமா? நம்ம சாங்கியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த புத்தியில என்னெல்லாம் இருக்கும்? ஞானம், அது தர்மம், வைராக்கியம், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம், இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தமோ குணத்தினால என்ன இருக்கும் அந்த புத்தியில? அஜ்ஞானம், அப்புறம் அதர்மம், அதுக்கப்புறம் அவைராக்கியம், அதுக்கப்புறம் அனைஸ்வர்யம் இருக்கும். இந்த அஜ்ஞானத்தை எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு குருநாதர் சொன்ன மாதிரி ஒரு அனுஷ்டானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? பிரம்மச்சரியாதி சாதன சம்ஸ்காரவர் மெதுவா பிராக்டிஸ் பண்ணி நிறைய குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, பிரம்மச்சரியாதின்னு போட்டாச்சு. நியமங்கள், யமங்கள் அப்படின்னு யோக சாஸ்திரத்துல என்ன சொல்லுதோ, வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சமம், தமம், உபரதின்னு எதெல்லாம் சொல்லுதோ இதெல்லாம் மெதுவா இங்க புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்ஸ்காரமா ஆக்கி, அப்படிப்பட்ட அந்த திரியினால, அந்த திரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றும் போது நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், திரி ஏறாது. நம்ம என்ன பண்ணுறோம், திரியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நினச்சி திரியை போட்டு அந்த முனையை நம்ம என்ன பண்ணுவோம், திரியோட மேல் பாகத்தை நல்லா திருவி எரியிற மாதிரி பற்ற வச்சு மாத்திரத்தை குப்புன்னு பார்த்து. இல்லை அப்படின்னா பெரிய திரியா ஏற்றுறோன்னா என்ன பண்ணுவோம், காற்று இருக்க இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு கற்பூர துண்டை எடுத்து நல்லா தூளாக்கி நல்லா மேலே தடவி விட்டோன்னு வச்சுங்களேன், பற்ற வச்சோட டக்குன்னு பற்றி. இது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சாதனங்களை எடுத்து இந்த புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்னஸ் கொடுத்து, ஒரு பியூரிட்டியை கொடுத்து அந்த திரியினால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரக்த அந்த கரண ஆதாரேன. அற்புதமான கீழே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊத்துறதுக்கு பேஸ் இருக்கணும்ல, அந்த அகல் மாதிரி இருக்கிற பேஸ். அந்த பேஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், எப்படி விரக்த அந்த கரண ஆதாரேன, விரக்த தன்மை இருக்கணும், அதான் பேஸ். விரக்தனா என்ன இருக்கணும், இந்த லோக்கம் எல்லாம் குருநாதர் சொல்லி கொடுக்கிறார், தோற்றம் சொப்பனத்துக்கு அந்நியமா இது இல்லை,
நம்ம மனசுல நல்லா மனநம் எது தெரியுங்களா? எது மனநம்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனா நமக்கு கிடைக்குது, இதெல்லாம் பொய் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல மனன கிரந்தங்கள்லாம் இருக்கு. மாண்டூக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பிரகரணம் 4வது பிரகரணம் 2 இருக்கு உங்களுக்கு. வைத்தத்திய பிரகரணம், அலாத சாந்தி பிரகரணம், 2 பிரகரணம் ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா மனனத்துக்காகவே கௌடபாதாச்சாரியர் பண்ணியிருக்கார். அந்த மனனத்தை வந்து நல்லா திரும்ப 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 அபியாசம் பண்ணணும். பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்துக்கும் இந்த ஜாகிரதத்துக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாயாவி காட்டுற மாயாஜாலம், பொய்யானது. இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக தான் கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் சிரவணத்தில் கிடைச்சதை என்ன பண்ணணும்? மனனம் பண்ணுறவங்க மனசுக்குள்ளார உட்காந்து தனியாக உட்காந்து என்ன பண்ணணும்? நல்லா லாஜிக்கை யூஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது பொய் தான், இது பொய் தான், இது பொய் தான். இது ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஆகாது. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது பொய் பொய் பொய்ன்னு. சிரவணம் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது சாமி பொய் பொய்ன்னு சொல்கிறாரே அப்படின்னு தான் இருக்கும். விரக்தன்மை வராது. எப்போ நீங்கள் மனனம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. நல்ல லாஜிக் நிறைய யூஸ் பண்ணி, ஆமாம் இல்லை இது சொப்பனம் தான் இல்லை, இதுக்கும் வித்தியாசமே இல்லையே, இது வெறும் தோற்றம் தான் இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ளார நல்லா பதிய ஆரம்பிக்கும் மனனத்தில். அதுக்குன்னு டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ இந்த கிரந்தம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீதா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், பேரே வச்சிருக்கோம். இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா சாதன பிரஸ்தானம்னு பேர். இது பேர் பிரஸ்தான திரயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு 10 உபனிஷதங்களுக்கு பேர் ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி பிரஸ்தானம், சாதனா பிரஸ்தானம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீதைக்கு பேர் சாதனா பிரஸ்தானம்னு பேர். இதில் தான் என்னெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப எலாபரேட்டாக சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன பிரஸ்தானம்னு ஒன்று பேர். அதுக்கு பேர் பிரம்மசூத்திரத்துக்கு பேர் தர்ஷன பிரஸ்தானம் அப்படின்னு பேர். மனன பிரஸ்தானம் அப்படின்னு பேர். இதுலேயே உபனிஷதங்கள்லேயே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிருகதாரண்யம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேனோ உபனிஷதம், அதுக்கப்புறம் மாண்டூக்கிய காரிக்கா, இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மனன பிரஸ்தானம்னு பிரிக்கும். பிரம்மசூத்திரம், பிருகதாரண்யம், மாண்டூக்கிய காரிக்கா, கேனோ உபனிஷத்து, இது எல்லாத்தையும் மனன பிரஸ்தானம்னு பிரிக்கும். அப்போ இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து சாதனையை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் சாதனைக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? மனனம் நல்லா தீவிரமாக பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, சாஸ்திரம் படிக்க 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 வெளியில் இருக்கிறதுல எல்லாம் ஒரு நாட்டம் இல்லாமல் போயிடும். அதுலேருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பேர் தான் விரக்த அந்த கரணம். அப்போ விரக்த அந்த கரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக எண்ணெய் விடுறதுக்கான அந்த கப்பா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த கரணத்தை வச்சுக்கிட்டு ஆதாரேன அதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு விஷய வியாவிருத்த சித்த என்ன பண்ணணும்? நிதித்தியாசனத்துக்கு போறீங்க அப்படின்னா நம்ம முதல்லயே ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்றோம் அப்படின்னா விஷய வியாவிருத்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போறவன் விஷயங்கள்ல இருந்து 100% என்ன பண்ணியானோ நீங்கி போகணும். வியாவிருத்த அப்படின்னா விஷயங்களிலிருந்து நீங்கிய சித்த அந்த மனசு வச்சுக்கிட்டு ராகத்வேஷ அகலுஷித நிவாத. அகலுஷித அப்படின்னா என்ன அர்த்தம்? கலுஷித்தம் அப்படின்னா பொல்யூஷன் ஆகிறது. நம்ம சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எதனால பொல்யூஷன் ஆயிருக்கு, கலுஷிதம் ஆயிருக்கு அப்படின்னா ராகத்வேஷத்தினால. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள்ல இருந்து நீங்கி இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி, அதுக்கப்புறம் மனசுல இருக்கக்கூடிய ராகத்வேஷன்னு சொல்லக்கூடிய அழுக்குல இருந்தும் நீங்கி அதுக்கான உபாயம் என்ன அதெல்லாம் பயன்படுத்தி அகலுஷித நிவாத்த பாவா நிவாத்த நிவாத்த இங்க இருக்குது அபவாரகஸ்தேன. அபவாரகம் அப்படின்னா ஒரு ரூம், ஒரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளக்கேத்துறோம்ல, 4 பக்கம் காத்து இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிவாத அபவாரகஸ்தேன. அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம போயிடுது. விஷயங்கள்ல இருந்து நீங்கின மனசு ஏற்கனவே கீதால 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபம் போன்று அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லிருக்காரு. அதே எக்ஸாம்பிள் இங்க எடுத்துக்கணும். மனசை வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்துல வச்சு விஷயங்களோட இருந்து நீங்கி
இந்திரியங்கள்ல இருந்து வரக்கூடிய விஷயங்களையும் தடுத்து, ராகத்வேஷத்தை தடுத்து, காற்றில்லாத இடத்துல வைக்கப்பட்ட தீப மாதிரி ஆனா காத்துனா 100% நீங்கன்னா எரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மென்மையா ரொம்ப மைன்யூட்டா இருக்கிற காத்து இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளார அப்பவார கஸ்தேன ஒரு ரூமுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம், ஒரு மேல வந்து ஒரு கண்ணாடி குடுவைய மேல வச்சு காத்து அதிகம் போகாம மேல மட்டும் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மூடியை போட்டோம் அப்படின்னா நல்லா தீபம் எரிச்சுக்கிட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்திய பிரவருத்த ஏகாகிரிய. அப்ப அந்த நிதித்தியாசனத்துல என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு நித்திய பிரவருத்த ஏகாகிரிய அகம் 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 அகம்ன்ற எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறது அகம் 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 அகம்னு பிரத்யேகம், ஒரே தாட், ஒரே ஸ்புரணம். அந்த ஒரே ஸ்புரணத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகாகிரிய நல்ல ஏகாகிர சித்தத்தோட தியான ஜனித சம்யக்கு தரிசன, அந்த தியானத்திலிருந்து உண்டாகக்கூடிய சம்யக்கு தரிசனம். நல்லா தெரிஞ்சுங்க, சம்யக்கு தரிசனம்ன்றதுக்கு அர்த்தம் அனுபூதி. சம்யக்கு தரிசனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாடத்தை கேட்டு புரிஞ்சுக்கிறது. சிரவணம் மனனத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா சம்யக்கு தரிசனம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சம்யக்கு தரிசனம்ன்றதுக்கு அர்த்தம் அந்த ஏகாகிர சித்தத்திலிருந்து நம்ம தியானம் பண்ணி அந்த தியானத்திலிருந்து உண்டாகக்கூடிய அந்த சம்யக்கு தரிசனம், நான் பிரம்மமாயிருக்கேன்ற சுவானுபவம். அந்த சுவானுபவம்ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வதா, நல்லா பிரகாசிக்கிற பிரகாசம். அதனால ஞான தீபேன இத்தியர்த்தம். அந்த ஞான தீபத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், அவங்களுடைய அஜ்ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா போக்குகின்றேன். நம்ம 6வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 6:25 எப்பவுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். 6:25 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஷனை ஷனை ருபரமேத் புத்தியா திருதி கிருஹீதயா ஆத்ம சம்ஸ்தம் மனஹ்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத். இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகாம விஷயங்களோட சம்பந்தப்படாம ஏகாகிர சித்தத்தோட மெதுவா மெதுவா கொண்டுட்டு வரணும். மனனம் பண்ணி எந்த தாட்டு வந்தாலும் நேத்தி 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 பண்ணிட்டே போய் ஏகாகிர சித்தத்தோட இருந்துகிட்டு மனச ஆத்ம சம்ஸ்தம் இந்த ஸ்புரணத்திலேயே நிப்பாட்டி ஸ்தாபனம் பண்ணி ந கிஞ்சிதபி சிந்தையை, எந்த ஒன்றையும் சிந்திக்காம இருக்கணும். எப்படி சிந்திக்காம இருக்கணும், யதோ யதோ நிச்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம். 6:26 சொல்லுது. எப்பெல்லாம் இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில கிளம்பி போகுதோ அப்பப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இதை திரும்ப 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 இந்த ஆத்மாலையே கொண்டு வந்து ஸ்புரணத்திலேயே வைக்கணும். இதுக்குதான் அபியாசம், நிதித்தியாசன அபியாசம்னு பேரு. அதை பண்ணி 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 ததஸ்தோ நியம் எய்து, அந்தந்த விஷயத்திலிருந்து மனசை நீக்கி வெளியில போற மனசை ஆத்மாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மனியேவ வசம் நை, ஆத்மாலேயே வசம் பண்ணி 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 அபியாசம் பண்ணணும். 6:18 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, 6:18 6:19 சொல்லுது. எப்படி சொல்லுது, யதா தீபோ நிவாதஸ்தஹ நீங்கதே சோபமா ஸ்மிருதாம் யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. தீபம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ, இந்த தீப எக்ஸாம்பிள் தான் வந்து வித்யாரண்ய சுவாமி நிதித்தியாசனத்துக்கு 1வது சாப்டர் பஞ்சதசியில சொல்றார். 60க்கு மேல இருக்க ஸ்லோகத்துல சொல்றார். இதே எக்ஸாம்பிள் தீப எக்ஸாம்பிளே சொல்றார். ஒரு தீபம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா காற்றில்லாத இடத்துல வைக்கப்பட்ட தீபம் ஆடாம அசையாம வெறும் பிரகாசிக்குமோ, அதே மாதிரி இந்த யோகியோட சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொன்ன கண்டிஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணும்போது சித்தம் எப்படி இருக்குன்னா வெறும் அகமகமகமகம்ன்ற வெறும் ஞான சுரூபமா பிரகாசிக்கும். இந்த பிரகாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த எண்ணத்தை எல்லாத்தையும் அந்தகாரம், மோக அந்தகாரம் சொல்லக்கூடிய இருட்டை எல்லாத்தையும் நாசம் பண்ணுது. மெதுவா 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 அதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆன அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆத்ம நிஷ்டைன்னு பேர். இதுதான் ஞான தீபம். ஆனா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, இங்க ஞான தீபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் அனுபூதி வரைக்கும் கொண்டு போனார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அது நடக்கிறதுக்கு முன்னாடி சிரவணம் நடக்கணும், மனனம் நடக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திர இதுல நம்ம சாங்கிய காரிக்கால வந்து எத்தனை விதமான சித்திகள் பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 விதமான சித்திகள். 8 9
எட்டு தானே பார்த்துருக்கோம். எட்டு எட்டு அஷ்ட சித்திகளா ஞாபகம் இருக்கு. அப்ப அஷ்ட சித்தியில வந்து பாத்தீங்கன்னா அங்குஷம் அப்படின்னு முதல் 3 வந்து பாத்தீங்கன்னா அங்குஷம்னு சொல்லிடுச்சு. 3 சித்திகள்ல குரு பிராப்தி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இது வந்து பாத்தீங்கன்னா சுக்ருத் பிராப்தின்னு சொல்லக்கூடிய குரு பிராப்தி ஒரு பெரிய சித்தி. குரு கிடைக்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப என்னோட குருபாய்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன். என் கூட இந்த லைஃப் ஆரம்பிச்சவங்க சாதுக்கள் தான். அவங்க என்னை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, சுவாமி உங்களுக்கு அமைஞ்சது சுவாமி, எங்களுக்குலாம் அமையல சுவாமி அப்படின்னு. ஒரு வயசானவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லியிருக்காரு எங்களோட குரூப்ல இருக்கிறவங்க, சுவாமி உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி எனக்குலாம் அமையவே இல்லை சுவாமி அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு அமையிறது ரொம்ப கஷ்டம்ங்க. உங்க பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுக்கிறதுக்கு தான் தனத்தை வந்து அபகரணம் பண்றது தான் இந்த உலகத்துல ஆள் இருக்காங்களுடைய இந்த வித்யாவை சொல்லி கொடுக்கறதுக்கு எதிர்க்க இருக்க சிஷியனை வந்து பாத்தீங்கன்னா ஞானி ஆக்கணும்ன்றதுக்கு யாருக்கும் இச்சையே இருக்காது. அப்ப அதனால குரு பிராப்தி முதல் சித்தினே வைக்கிறாரு இவரு ஈஸ்வர கிருஷ்ணர். சாங்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய காரிக்கால சொல்லும் போது முதல் சித்தி அது குரு பிராப்தி. குருக்கும் எனக்கும் டியூன் ஆகணும், மேட்சிங் ஆகணும். அவர் சொல்ற வித்தியாலாம் அப்பதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அது உள்ள இறங்கும். அந்த டியூன் ஆகிறது வந்து எல்லா குருநாதர்கள் நிறைய இருக்காங்க, ஆனா நமக்கும் அவருக்கும் டியூன் ஆகணுமே, அது ஆகாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அது முதல் சித்தி வந்து குரு சித்தி. 2வது குருநாதருக்கு சேவை பண்றது மூலமா உண்டாகிற சித்த சுத்தி. அவருக்கு தேவையான இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப அக்செப்ட் பண்றேன். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணாம இருந்தேன். யார் கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வேணான்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய சிஷ்யர்கள்லாம் என்கிட்ட இருந்தாங்க. நிறைய பேருக்கு நானே டீ போட்டு கொடுப்பேன். முதல் செட்டு பாடம் எடுக்கும் போது என்னோட சிஷ்யர்களுக்கு நான் தான் டீ காஃபி போட்டு கொடுப்பேன். அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து ஒன்று கூட ஸ்பூன் ஃபீடிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது யாருக்கு வித்யா பலித்தமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிரியமா யாரு சேவை பண்ணாங்களோ சிஷியர்கள் அவங்க இன்னும் அப்படியே இருக்காங்க, இன்னும் சுவாத்தியாயத்துல போயிட்டு இருக்காங்க. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது, ஆஹா இப்ப குரு சேவான்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் சேவை பண்ண விரும்புறாங்களோ அவங்களெல்லாம் அலோவ் பண்றேன். ஏன் அப்படின்னா அது ஒரு கருணா. ஏன்னா இவங்களுக்கு வித்யா பலித்தம் ஆகணும்ன்றதுக்காக. இந்த 2வது வந்து பாத்தீங்கன்னா சித்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவோட சேவையினால உண்டாகக்கூடிய அந்தக்கரண சுத்தி 2வது சித்தி. 3வது சித்தி என்ன சுவாமி அப்படின்னா நிறைய குருமார்கள் இருக்காங்க, சிரவணம் நடக்குதா, நம்ம சொல்லிக்கிற ஊர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கள் இருக்காங்க, எங்கேயாவது சிரவணம் பண்ணி வைக்கிறாங்க வேதாந்தத்தை இல்ல. அப்ப 3வது சித்தி வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் நடக்கிறது. அப்ப சிரவணம் நடந்தாதான் நீங்க மரணத்துக்கு போக முடியும், மரணம் பண்ணாதான் நிதித்தியாசனத்துக்கு போக முடியும். நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல தான் இந்த சம்யக்கு தரிசனம்ன்ற ஞான தீபத்தோட பிரகாசம் உண்டாகுது. அப்ப இத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா சித்தி, நல்லா தெரிஞ்சுங்க, சித்தி எல்லாமே. அப்ப இந்த சித்தி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவுல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானமானது பிரகாசிக்கின்றது. அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு ஞானம் பிரகாசிக்குது. சர்வம் பிரம்மமயம் ஈஷாவாசியம் இதம் சர்வம் அப்படின்ற ஞானமானது உண்டாகுது. மோட்சத்தை அவன் அடைகின்றான். அஜ்ஞானம் பரிபூர்ணமா நிவர்த்தியாகுது. சொன்னதுக்கு பிறகு அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட சொன்னதுக்கு பிறகு அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறான். பாஷ்யம் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிகா. யதோக்தாம் பகவதோ விபூதிம் யோகம் ச சுருத்துவா. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட பகவானுடைய விபூதியையும், என்ன விபூதி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதி காரணமா இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா யோகம், இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மாயா ஜாலம். இந்த யோகத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்? அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும். அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும். இதெல்லாம் இனிமே சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரிகளா யாரெல்லாம் இருக்கோமோ
எனக்கு ஓரளவு ஞானம் பலித்தமாயிருக்கு சுவாமி, எனக்கு புரியுது வேதாந்தம், நீங்க சொன்ன வேதாந்தம்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த விதமாதான் பாவிக்கணும். அர்ஜுனன் சொல்ற விதத்துல தான் உத்தம அதிகாரிகளுக்கான பாவம் இது. எப்படி பாவிக்கணும் அர்ஜுனன் சொல்றான். பரம் பிரம்ம, பவான் அப்படின்ற வார்த்தை எடுத்துங்க. பவான்றதுக்கு அர்த்தம் தாங்கள், பகவானே, ஏ பகவானே, நீங்களே. பவான் அப்படின்றதுக்கு அர்த்தம் தாங்கள், நீங்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தான் பாத்தீங்கன்னா பரம் பிரம்ம, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் தான் பரம் பிரம்ம. உத்தம அதிகாரி பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு விக்கிரகத்தை பார்த்தாலும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், விக்கிரகத்தை நம்ம பார்க்கணும். மற்றவங்க பார்ப்பாங்க ராமனா கிருஷ்ணனா கோவிந்தனா ஒரு நாம ரூபத்தோட பார்ப்பாங்க. இப்ப நம்ம பார்க்க போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த விக்கிரகத்துல இருந்து இருக்கிறது யாரு அப்படின்னா சாட்சாத் சச்சிதானந்த விக்கிரகம். பகவான் பாத்தீங்கன்னா இந்த ரூபம் இல்லை, பகவான் தான் பாத்தீங்கன்னா பரம் பிரம்ம, பரபிரம்மமா பகவான் தான் இருக்கார். பரபிரம்மம்னு என்ன அர்த்தம், பரபிரம்மன்றதுக்கு அர்த்தம் நாம ரூபங்கள் இல்லாத நிர்குண நிராகார். அபரபிரம்மன்றதுக்கு அர்த்தம் சகுண பிரம்மத்துக்கு பேர் அபரம் பிரம்ம. அப்ப அர்ஜுனன் சொல்றான் நீங்கள் தான் பரபிரம்ம சுரூபம். அதனால தான் நான் சொன்னேன் ஈஸ்வரனுக்கு 2 ரூபம், ஒன்னு பாத்தீங்கன்னா சோபாதிக்கம் நிரூபாதிக்கம் ச. அப்ப பரபிரம்மன்றது ஒண்ணு, அபரபிரம்மன்றது ஒண்ணு. அர்ஜுனனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இங்க இருக்கிறது கிருஷ்ண ரூபத்துல வந்திருக்கிறது பரபிரம்மம். அது மட்டும் இல்ல பரம் தாம, தாமன்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம். இங்க ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா ஸ்தானம்னு அர்த்தம் எடுக்கல, தாமம்ன்றதுக்கு அர்த்தம் ஸ்தானம், இடம்னு அர்த்தம். பரம் தாமன்றதுக்கு அர்த்தம் என்னது, பரமபதம்னு அர்த்தம் டைரக்டா. ஆனா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமன்றதுக்கு அர்த்தத்தை பாத்தீங்கன்னா தேஜஸ்ன்னு பிரகாசம்னு எடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நீதான் பரம பிரகாசமா உள்ளுக்குள்ளார ஸ்புரணமா இருக்கேன்னு அர்த்தம். நீதான் பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸா இருக்கன்றதுதான் இங்க பரம் தாம, மேலான கான்சியஸ்னஸ், நீதான் பியூர் கான்சியஸ்னஸ். பவித்திரம், நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா இந்த அஜ்ஞானத்தை எல்லாத்தையும் பவித்திரம் பண்ணக்கூடியவன். பரமம் பவித்திரம், பரமம் பவித்திரம்னு போட்டாச்சு. பவித்திரம் பண்றது இந்த லோகத்துல ஏகப்பட்டது இருக்கு. ஆனா ஞானத்துக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பவித்திரம் பண்ணக்கூடியதும் இல்லை. பகவான் ஞான சுரூபமா இருக்கார், அவர்தான் பரம பவித்திரம். இந்த சம்சாரத்தையே பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்திலிருந்து உண்டானதையே நாசம் செய்யக்கூடியவர், சுத்தப்படுத்தக்கூடியவர், பரமம் பவித்திரம். அது மட்டும் இல்ல புருஷம், ஏ சுவாமி நீதான் எனக்குள்ளார என்னோட தேகத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, பூரணமா வியாபிச்சிருக்கிறதுனால புருஷன். ஒவ்வொரு செல்லுல இருக்குல்ல, இங்க கிளினா வலிக்குதா, ஆமா அப்ப அங்க இருக்கார் பகவான் இருக்கார். கால்ல இருந்து தலை வரைக்கும் பாத்தீங்கன்னா உணர்வு இருக்கா, ஆமா உணர்வு இருக்கு. அப்ப பகவான் அந்த இடத்துல புருஷனா வீட்டுல இருக்கார். இந்த தேகம் ஃபுல்லா பூரிச்சு இருக்கார். இந்த தேகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பூரிச்சு அந்த உணர்வா பகவான் இருக்கார். அதனால அவருக்கு பேர் புருஷன் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்ல சாஸ்வதம், வினஸ்யத்சு அவினஷ்யந்தம் யகபஷ்யதி ச பஷ்யதி. கீதால பாத்தீங்கன்னா பின்னாடி வரப்போகுது 13வது சாப்டர்ல. இந்த தேகம் எல்லாம் நாசமாக கூடியவைகள். இந்த நாசமாகின்ற இந்த தேகத்துல ஒரே ஒரு தத்துவம், அந்த பகவான் நாசமில்லாதவரா இருக்கார். எப்போதுல இருந்து, எல்லா காலத்திலையும் சாஸ்வதமா இருக்கார். இந்த தேகம் சாஸ்வதம் இல்லை, போயிடும். இந்த தேகத்துக்குள்ளா இருக்க பகவான் சாஸ்வதம். ஏ பகவானே நீதான் சாஸ்வதமா நித்தியமானவரா இருக்க. திவ்யம், நீ எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா திவ்யமானவர், பிரகாசம், பிரகாசஸ்வரூபம், நீதான் திவ்யமானவரா இருக்கின்றாய். அது மட்டும் இல்ல ஆதி தேவம் வந்துருச்சு பாருங்க. இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்றதுக்கு முக்கியமானது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆதி தேவம். 2வது ஸ்லோகத்துல சொன்னது அகமாதி. அதுதான் இங்க திரும்பவும் சொல்றார், நீதான் ஆதி தேவனாக இருக்கின்றாய். ஆதி தேவனா இருந்துகிட்டு எப்படி இருக்க, அஜம், அஜம் பிறப்பில்லாதவன். கிருஷ்ணனா நீ பிறக்கல, நீ ராமனா பிறக்கல, நீ வாஸ்தவத்துல பிறப்பில்லாதவன், அஜம். விபும், அது மட்டும் இல்ல இந்த விக்கிரகத்துல நீ இல்ல. விக்கிரகத்துக்கு பாத்தீங்கன்னா ஆராதனை பண்ணி மங்கள நீராஜனம் கற்பூர நீராஜனம் காட்டும் போது கூட பாத்தீங்கன்னா நினைச்சுக்கணும், நீ இந்த ரூபத்துல மட்டும் நீ இல்ல. நீதான் பாத்தீங்கன்னா வியாபகம், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்க. நீ பாத்தீங்கன்னா இந்த விக்கிரகத்துல மட்டும் பரிச்சின்னம் இல்லை. நீ விபு, சர்வ வியாபகமா எல்லாத்தையும் வியாபிச்சு எல்லாத்துக்கும் உள்ளையும் வெளியிலையும் நீதான் இருக்கின்றாய்.
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் என்ன பண்றான், பரமாத்மாவை சுத்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்றான். ஆக்சுவலா ஸ்துதி இல்லை, இது யதார்த்த கதனம். இப்போ இததான் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்த பாவனம். யதார்த்த பாவனம்னு அவன் சொன்ன பாத்தீங்களா, பாவிக்கிறதுல 2 விதம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா துஷ்யந்த் ஸ்ரீதரோ இவங்க சொல்றத வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்தை கேட்டீங்கன்னா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணலீலையை கேட்டீங்கன்னா அவங்க சகுனத்துல நல்லா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து யதார்த்தமா அயதார்த்தமானு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் துவைத்த பக்தி அப்படின்னு இருக்கோ, நாமரூபத்தை பத்தி அவர் கிரீடம் இப்படி வச்சிருந்தார், புல்லாங்குழல் இப்படி வச்சிருந்தார், இப்படி நின்றுகிட்டு இருந்தார், இப்படி உட்கார்ந்து இருந்தார், அவர் இந்த மாதிரி விவகாரம் பண்ணார், சபரிகிட்ட போகும்போது ராமர் இப்படி விவகாரம் பண்ணார், குகன்கிட்ட போகும்போது இந்த விவகாரம் பண்ணார், அப்படின்னு சீத்தைட்ட இப்படி நடந்துகிட்டார், அப்படின்னு நிறைய அப்பாட்ட இப்படி நடந்துகிட்டார். இதெல்லாம் கதையெல்லாம் வந்து நம்ம கேட்கிறோமே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாவம், அது பாவம் வருமா? நல்ல பாவம் வரும். நல்லா சொல்றாரு துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்றாரு. நல்லா கதை சொல்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நேற்று கூட ஒரு சின்ன பையன் சொன்னான், ஒரு 15 18 20 வயசுல இருக்கும், கதா காலட்சேபம் பண்ணது கேட்டேன் நான் பாகவதம். என்ன அற்புதமா சொல்றான். அந்த வாயில வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதியே வந்திருக்கா. நல்ல பக்தி பாவம் சொல்ல 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 நமக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா துவைத்த பக்தி. அப்ப துவைத்த பக்திக்கு வந்து என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அயதார்த்த பாவனம். அயதார்த்த பாவனம்னு என்ன அர்த்தம்? யதார்த்த பாவனம்னா உண்மைய பாவிக்கிறது. அயதார்த்த பாவனம் அப்படின்னா சகுனத்துல உண்டாகக்கூடிய பாவனைகள் எல்லாம் அயதார்த்த. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேட்கறாங்கல்ல, ராமர் எப்போ இருந்தாரு, எப்போ வந்துட்டு போயிட்டாரு, 7 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டார். கிருஷ்ணர் எப்போ வந்துட்டு போயிட்டார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராமரும் கிருஷ்ணரும் இப்ப இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உண்மைதானே? தேகமா நீங்க பாத்தீங்கன்னா வந்தாங்க போனாங்க. அதே நேரத்துல யதார்த்தம் என்ன தெரியுங்களா, அவங்க வியாபகம். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன மாதிரி பாவிச்சிங்க அப்படின்னா அவங்க எப்ப எங்க இருக்காங்க, கிருஷ்ணர் ராமரும் இப்பவும் இங்கேயும் எல்லா க்ஷணத்திலையும் எல்லாத்துக்கும் உள்ளாரையும் வெளியிலையும் இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காலத்தினால தேசத்தினால வந்து பாத்தீங்கன்னா வஸ்துவினால வந்து பாத்தீங்கன்னா பரிச்சின்னப்படாம லிமிட் பண்ணப்படாம இருக்கிறது எதுவோ அது பிரம்ம தத்துவம். சகுனம் இல்லை. சகுனம் வரும் போகும், லிமிட்டட். அயோத்தியால இருந்தார், இங்க இல்லை. திருவண்ணாமலையில இல்லை. மதுரா பிருந்தாவனத்துல இருந்தார், இங்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதோ ஒரு காலத்துல இருந்தார். அவர் வேற ஒரு ஆள் இல்ல. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் இல்ல, அர்ஜுனன் கிருஷ்ணன் இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யதார்த்த பாவனம் எதுனா இப்ப சொன்னது. யதார்த்த பாவனத்தை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். இங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சமானது சித்திக்கும். அதான் இதுக்கு பேர் என்ன பேரு, யதார்த்த பாவனம். நம்ம எப்போ ஈஸ்வரனை பார்த்து எந்த பகவானை பார்க்கும்போது இந்த மந்திரத்தை அப்படியே மனப்பாடமா பண்ணிக்கலாம். எந்த பகவானா இருக்கட்டும், ராமரா இருக்கட்டும் கிருஷ்ணரா இருக்கட்டும், அவங்கள பார்த்து நம்ம சொல்றோம் பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான். நீங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்மமா இருக்கீங்க, நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பரமம் தாமமா இருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஆதாரஸ்தானம். பரமம் தாமம்னு எடுத்துங்க, பரம் தாமம்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் சச்சிதானந்தம். அதுக்கப்புறம் பரம பவித்திரமா நீங்கள் தான் இருக்கின்றீர்கள், என்னோட அஜ்ஞானத்தை நாசம் பண்றவங்களா நீங்க தான் இருக்கீங்க, நீங்க தான் புருஷன் பேரு, எனக்குள்ள ஆத்மாவா நீங்க தான் இருக்கீங்க, நீங்க தான் சாஸ்வதம். இந்த ஜெகத் வந்து சாஸ்வதம் இல்லை, இந்த தேகம் சாஸ்வதம் இல்லை, நீங்க தான் திவ்யமானவர், வெறும் வெறும் பிரகாசம், வெறும் சைத்தன்யம். அது மட்டும் இல்ல ஆதிதேவன், இந்த ஜெகத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதியா நீங்கள் தான் இருக்கிறீர்கள், நீங்கள் பிறப்பில்லாதவரா இருக்கீங்க, நீங்க தான் விபுவா இருக்கீங்க. அப்ப விபுனா என்ன அர்த்தம், நீங்க தான் எல்லாமா இருக்க. எத்கிஞ்சித்து திருஷ்யத்தே சூரியத்தே பிவா. நான் எதையெல்லாம் கேட்கிறனோ எதையெல்லாம் பார்க்கிறனோ எல்லாம் நீங்களா தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த தேவதையை பார்த்தாலும் இதை நீங்க அப்ளை பண்ணினீங்கன்னா இதுக்கு பேரு யதார்த்த பாவம். உண்மை 100% பியூர் மோட்சம் கொடுத்து ஆயிடுச்சா. வாசித்து வந்து பரம் பிரம்ம ஆச்சாரியர் அப்படியே போடுறாரு, பரமாத்மா. பரம் பிரம்மம்னு என்ன அர்த்தம், நீதான் பரமாத்மா. பரம் தாமன் அர்த்தம், ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், பரமம் தாமம்ன்றதுக்கு அர்த்தம், பரமம் தாமம்ன்றதுக்கு அர்த்தம் தாமம்னா ஸ்தானம், பரமம் ஸ்தானம்னு இருக்கணும். ஆனா ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு, பரமம் தேஜகன்னு போட்டார். தேஜக அப்படின்னு என்ன அர்த்தம், பிரகாசம். நீதான் வந்து பாத்தீங்கன்னா பரம தேஜஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், ஆதித்யனையே பிரகாசிக்கிற பிரகாசம் நீதான் தேஜஸ். யதாதித்யகதம் தேஜக ஜெகத் பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னோ தத்தேஜோ வித்தி மாமகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 15வது சாப்டர்ல சொல்ல போறார்.
பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா ஆதித்யன்ல எந்த தேஜஸ் இருக்கோ, தேஜஸ் என்ன அர்த்தம்? பிரகாசிக்கிறது. சந்திரன்ல எந்த தேஜஸ் இருக்கோ, அந்த அக்னியில வந்து பாத்தீங்கன்னா எந்த தேஜஸ் இருக்கோ, எந்த தேஜஸ்னா எந்த பிரகாசம் இருக்கோ அந்த பிரகாசம் நான் தான். அப்ப ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அந்த பரமாத்மா எப்படி இருக்கார்? நான் அவேர்னஸா பிரகாசிக்கிறார். அப்ப அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பரமம் தாம அப்படின்னு ஆச்சாரியார் போட்டிருக்கார். பரமம் தாமம்ன்றதுக்கு அர்த்தம் பியூரா இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் தேஜஹா பவித்ரம். பவித்திரம்னு அர்த்தம், பரமம் பவித்திரம்னு என்ன அர்த்தம்? பவித்திரம்னா பாவனம், சுத்தப்படுத்தக்கூடியது. உள்ளுக்குள்ளார இந்த அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பிரகடனமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, மெதுவா ஆட்கொள்ளுதல், நம்ம சொல்லுவோம்ல தடுத்து ஆட்கொள்ளுதல் அப்படின்னு தமிழ்ல யூஸ் பண்ணுவாங்க. பகவான் மெதுவா ஜீவ புத்தியில இருந்து நம்ம என்ன பண்ணுவார்? தடுத்து ஆட்கொள்வார். ஜீவ புத்தி இல்லாம போயிடும். உள்ளுக்குள்ளார அவர் பிரகடனமாக ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா போதும், இங்க இருக்கக்கூடிய அஜ்ஞானம் எல்லாம் நாசமாயி போயிடும். நம்ம ஹிருதயத்துல இருக்கிறது தஸ்மின் திருஷ்டே பராபரே அப்படின்னு சொல்லுது. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கருமானி தஸ்மின் திருஷ்டே பராபரே. இந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா மெதுவா தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா உள்ள இருக்கிற இருட்டெல்லாம் என்ன ஆயிடும்? போயிடும். ராகத்வேஷங்களா இருக்கக்கூடிய கலுஷிதங்கள்லாம் போயிடும், பாப்பங்கள்லாம் போயிடும், கர்மங்கள்லாம் நாசமாயிடும். அப்ப அப்படிப்பட்டவர் தான் பாவனம் பண்றது. நான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருக்கேன். நான் டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட யோசிச்சேன் என்ன பண்ணணும், இந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன், இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சரியா அந்த பைப்ல போக மாட்டேங்குது. ஃப்ளிப்கார்ட்ல பார்த்தேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கெமிக்கல் சொல்றான், உள்ள போட்டா எல்லாம் புசு 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 புசுன்னு போயிடுது. பவித்திரம் பண்றது. நானும் ஃபெனாயிலா வாங்கிட்டு இருக்கேன், விதவிதமான ஃபெனாயில், விதவிதமான ஆசிட் வாங்குறேன், டாய்லெட் கிளீனர் விதவிதமா வாங்கிட்டு இருக்கேன், ஃப்ளோர் கிளீனர் நிறைய வாங்கிட்டு இருக்கேன். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்த மாதிரியே தெரியல. ஏமாத்துறாங்க, எல்லாரும் ஏமாத்துறாங்க. இந்த மொத்தத்தையும் நாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆசிட் இருக்கு. எது ஆசிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோடைய அந்த அவேர்னஸ் தான். அவர் பிரகாசம் பண்ணார்னா இந்த மொத்த ஜெகத்தை என்ன ஆயிடும்? ஆசிட் ஊத்துன மாதிரி மொத்தம் இல்லாம போயிடும். அப்ப இந்த உலகத்திலேயே பரம பவித்திரம் பண்ணக்கூடியவர் யாரு அப்படின்னா எந்த ஆசிடும் இல்லை, பகவான் தான் பரம பவித்திரம், சுத்தப்படுத்தக்கூடியது. மொத்த ஜெகத்தையே நாசம் பண்ணுவார். நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபமா ஆக்கி விட்டுருவார். அப்ப அது மாதிரி வேற எங்க பவித்திரம் பண்ணக்கூடியது இருக்கும்? அதனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பரமம் பவித்திரம். அது மட்டும் இல்ல, பவித்திரம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பரமத்துக்கு அர்த்தம் சொல்றார் பிரகிருஷ்டம், மிகவும் சிறந்தது, உயர்ந்தது. அப்படிப்பட்டவர் நீங்கள். அது மட்டும் இல்ல, புருஷம், சாஸ்வதம், நித்தியம், திவ்யம், திவீபவம். திவ்யத்துக்கு மீனிங் மட்டும் சொல்றார். புருஷன் ஏற்கனவே மீனிங் எல்லாம் பார்த்தாச்சு, 2 அர்த்தம் பார்த்துருக்கோம். இது அதே வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம இது பார்த்தோம் பாத்தீங்களா, எங்க நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 3 பார்த்துருக்கோம். பொதுவா 2 அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நினைக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அஜ்ஞானிகள் இடத்துல புருஷன் யாரு? புரி ஷயனாத் புருஷா. ஷயன அர்த்தத்தை எடுக்கணும். தூங்கிட்டு இருக்காரு, இன்னும் நமக்குள்ளார வேக்கப் ஆகல. இப்ப கேட்கிறோம், உள்ள ஒருத்தர் இருக்காரு, 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் தான் இருக்காருன்னு நம்ம சொல்றோம். உள்ள எத்தனை பேர் இருக்கோம்? நான் மட்டும்தான் சாமி இருக்கு, வேற யாரும் இருக்க மாதிரி தெரியலையே. அப்போ புருஷன் என்னன்னா பகவான் வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். புரி ஷயனாத். இந்த புறத்துல ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காருன்னா அவரை தட்டி எழுப்புறன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளார தர்மத்தையும் பக்தியையும் பண்ணி அவரை வந்து என்ன பண்ணணும்? எழுப்பி விட்டுணும். எழுப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களால தப்பு பண்ண முடியாது. ஒரு நாள் கீதா கிளாஸ்க்கு வரலனாலும் இப்ப என்ன ஆகுனா கில்ட்டி வர ஆரம்பிச்சு. ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளார. அப்ப என்ன உங்களுக்குள்ளார கில்ட்டி வருது அப்படின்னா, எதையாவது ஒரு அதர்மத்தை பண்ணும் போதோ இல்ல கிளாஸ்க்கு வராம இருக்கும் போதோ, நம்ம எதையாவது மோட்ச மார்க்கத்துக்கு ஆப்போசிட்டா எதையாவது பண்ணும் போதோ உள்ளுக்குள்ளார ஒரு கில்ட்டி வருது அப்படின்னா பகவான் வேக்கப் ஆயிட்டார் அப்படின்னு அர்த்தம். பகவான் வந்து தர்மஸ்வரூபியா ஹிருதயத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மெதுவா என்ன பண்ணுவார்? வேலை செய்ய ஆரம்பிப்பார். வேலை செய்ய ஆரம்பிச்சு மெதுவா நீங்க நல்லா தர்மத்தை பண்ண மெதுவா அவர் என்ன பண்ணுவார்? குருநாதர் அமைய அனுப்பி வச்சு ஒவ்வொன்றா கொடுத்து கடைசியில ஞானம் வரும்போது அவர் என்ன பண்றார்? உங்களை ஞானியாக்கும் போது பூரணத்துவாத் புருஷன், இந்த மொத்த தேகத்திலையும் மொத்த ஜெகத்திலையும் அவர்தான் இருக்கார். அப்ப இந்த தேகம் ஃபுல்லா பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு ஞானி புருஷர்கள் அறிகிறாங்க. அதனால புருஷன்றதுக்கு அர்த்தம் பூரணத்வாத் புருஷா, பூரணமாக இருப்பதால் பகவான் வந்து பாத்தீங்கன்னா புருஷன். நம்மள்கிட்ட
அஜ்ஞானிகள்கிட்ட எப்படி இருக்கார்? சயனம் பண்ணிட்டு இருக்கார், தூங்கிட்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா புருஷன். சரிச்சா? சயனத்துக்கு அர்த்தம் 2 அர்த்தம், இருத்தல்னு ஒண்ணு. அதே நேரத்தில் இப்ப அந்த இருத்தல் எடுக்காதீங்க, அஜ்ஞானிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் எடுத்து. சரிச்சா? அதுக்கப்புறம் புருஷனுக்கு அப்புறம் சாஸ்வதம். சாஸ்வதம்னா என்ன அர்த்தம்? அவர் மட்டும்தான் நித்தியம். ஆச்சரியர் போட்ட சாஸ்வதத்துக்கு மீனிங் நித்தியமானவர். அதுக்கப்புறம் திவ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா திவிபவம். திவிபவம்னா என்ன அர்த்தம்? ஆச்சரியர் சொல்றார் ஆதி தேவம். திவிபவம்னா சொர்க்கத்துல இருக்கக்கூடியவர். சொர்க்கத்துல பிரகாசமா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா நித்திய பிரகாசமா இருக்கான் சூரியன். அது மாதிரி அந்த பரபிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா நித்திய பிரகாச சுரூபமா இருக்கிறது. சொர்க்கத்தில் சூரியன் போன்று நித்திய பிரகாசமா இருக்கார். அது மட்டும் இல்ல, ஆதி தேவம்னு என்ன அர்த்தம்? சர்வ தேவானாம் ஆதவ் பவம். எல்லா தேவதைகளுக்கும் ஆதியில் உண்டானவர், இருந்தவர். அப்போ அவர் தான் ஆதி தேவன். அப்படிப்பட்டவர். எப்படிப்பட்டவர்? அஜம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆதி இல்லை, அவர் பிறக்கவே இல்லை. ஆதி தேவம் அஜம். அப்போ ஆதி தேவனா இருக்கக்கூடியவர் அஜம், பிறப்பில்லாதவரா இருக்கார். அது மட்டும் இல்ல, விபும். விபுனா என்ன அர்த்தம்? விபவனசீலம், வியாபிச்சு இருக்கிற தன்மையை உடையவர். அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை இன்னும் கண்டினியூ ஆகுது. 12வது ஸ்லோகம். 13வது ஸ்லோகம் வந்து ஈதிர்ஷம். ஈதிர்ஷம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமாக. அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா இந்த விதமாக. இந்த விதமா என்னது? ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. அதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இது இந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் கொடுக்குறேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்துங்க. 4வது சாப்டர்ல 19வது ஸ்லோகம் 4வது சாப்டர்ல அப்படியே இருக்கும். ஞான தீபத்துக்கு பக்கத்துல அந்த 11வது ஸ்லோகத்துக்கு பக்கத்துல போட்டு 4வது சாப்டர்ல 19, 27, 36, 37. 19, 27, 36, 37 4 ஸ்லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மேட்சிங் வந்து பாத்தீங்கன்னா பக்காவான மேட்சிங் இருக்கும். அதுவும் ஞான யோகம்னு பேர். 4வது சாப்டர் ஞான யோகம் தானே. அதனால அங்க இருந்து நம்ம இதை எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார்? இந்த 12வது ஸ்லோகத்துக்கு என்ன பண்ணணும், என்ன ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா தத்பத சோதனம்னு போட்டுக்கணும். 12வது சாப்டர் 12வது ஸ்லோகத்துக்கு மேல தத்பத சோதனம். தத்பதம்னா என்ன அர்த்தம்னா ஈஸ்வரன் யார் அப்படின்னு சுத்திகரணம் பண்றது. இப்போ ஒரு கோல்டு ஸ்மித்திட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டை கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன கட்டியை கொடுக்குறோம், தங்க கட்டியை, கோல்டு பிஸ்கட்டை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பழைய தங்கமாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல வச்சு உப்புன்னு அந்த இதை வச்சு ஊதி 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 அந்த நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிற அந்த அக்னினால அதை வந்து மெல்ட் பண்ணி அதை ஊதி 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 மெல்ட் பண்ணுவான். உப்புன்னு ஊதி ஊதுகுழல் மாதிரி சின்னதாக வச்சுருப்பாங்க. ஊதி 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 அதில் இருக்கிற பொல்யூஷன் எல்லாம் அன்வான்டா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுவான், ரிமூவ் பண்ணி சுத்திகரணம் பண்ணி பியூர் கோல்டா மாற்றுறான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தத்பதம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தத்பதம் அப்படின்னா தத்துன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் அவன் நம்ம சொல்றோம்ல எப்போ பார்த்தாலும் பகவான் அவன் அவன் ஏன் இப்படி இருக்கான், அவன் ஏன் இந்த உலகத்தை படைச்சான் அப்படிலாம் கேட்குறோமே, அந்த அவன் கேட்குறோம்ல, அந்த அவன் தான் தத்து ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் யாருன்னு இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், சங்கு சக்கர கதாதாரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஈஸ்வரனா இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் நாமரூபங்களாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊதி 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 வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நாமரூபங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வாஸ்தவத்துல பியூரா எடுத்திருக்கோம். இந்த 12வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா தத்பதம் சோதனம் பண்ணின பிறகு இருக்கிற 24 கேரட் கோல்டு மாதிரி பகவான் பியூரா ஆயாச்சு, தத்பத சோதனம் பண்ணியாச்சு. இதை யாரு சொல்றா சுவாமி அப்படின்னா 13வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா சொல்றார். இவ்விதமாக ஈதிருஷம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த விதமா ஈஸ்வர தத்துவன், ஈஸ்வரன் இப்படிதான் இருக்கார் அப்படின்னு என்ன பண்றாங்க. 13வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஆகுஸ்த்வாம் ரிஷயः சர்வே ஆகுஸ்த்வாம் ரிஷயः சர்வே தேவர்ஷிர்நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசः
असितो देवलो व्यासः स्वयं चैव ब्रवीषि मे स्वयं चैव ब्रवीषि मे आहुस्त्वां ऋषयः सर्वे देवर्षिर्नारदस्तथा देवर्षिर्नारदस्तथा असितो देवलो व्यासः स्वयं चैव ब्रवीषि मे. ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். இந்த விதமா போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி சொல்கிறார்கள். ஆகுகு சொல்கிறார்கள். யாரெல்லாம் சொல்கிறார்கள்? உன்னை சொல்கிறார்கள். துவாம் ஆகுகு உன்னை பத்தி பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள். யாருப்பா? ரிஷயா. ரிஷிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ரிஷிகள்? சர்வே ரிஷயா. எல்லா ரிஷிகளும் பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள். ரிஷிக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நிறைய பேர் தப்பு தப்பா நிறைய எடுக்கிறாங்க. சம்ஸ்கிருதம் தெரியாம நிறைய பேர் மீனிங்லாம் இங்க லோக்கல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ரிஷின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா முதல் அர்த்தம் மந்திர திரஷ்டாரக. ரிஷையோ மந்திர திரஷ்டாரக ஒரு லட்சணம். இது காமனா சொல்றது பாத்தீங்கன்னா ரிஷிகள் என்றால் மந்திரங்களை கண்டவர்கள். தன்னுடைய தியானத்துல இப்பெல்லாம் இல்ல, ரிஷிகள் காலம் முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் யாராவது பாத்தீங்கன்னா ரிஷின்னு ஒரு டைட்டில் எல்லாம் போட்டுக்க முடியாது. சங்கர் ஆச்சாரியார் சொல்லுவோம் முடியும், சங்கர ரிஷின்னு சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? ரிஷிகள்ன்றவங்க பாத்தீங்கன்னா வேத மந்திரங்களை தன்னுடைய அந்த கரணத்துல பாத்தீங்கன்னா தியானத்து மூலமா கண்டு பார்த்து அதை பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்துறவங்க. அப்போ ரிஷையோ மந்திர திரஷ்டாரக. ரிஷிகள் என்பவர்கள் மந்திரங்களை கண்டவர்கள் தியானத்தில். அதுக்கப்புறம் இப்ப போடணும் அப்படின்னா என்ன போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த காலத்துல இல்ல, எந்த காலத்திலையும் வேற ஒரு லட்சணத்தை யூஸ் பண்ண முடியும். ரிஷதி கச்சதி இது ரிஷயா. ரிஷதி கச்சதி ஸ்வரூபே. ரிஷதி கச்சதி ஸ்வரூபே இது ரிஷயா. யாரு பாத்தீங்க அப்படின்னா உள்ளயும் வெளியிலையும் போயிட்டு வராங்களோ, உள்ளயும் வெளியில என்ன அர்த்தம்? ரிஷத்தின்றதுக்கு அர்த்தம் கச்சத்தின் அர்த்தம். கத்தியர்த்த தாத்து. உள்ள போய் வராங்கன்னு வச்சுங்களேன். பிரம்மத்தை பாத்தீங்கன்னா சதா பிரம்மத்துல நிற்பாங்க, வெளியில வருவாங்க. பிரம்மத்துல நிற்பாங்க, வெளியில வருவாங்க. சொரூபத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறவங்க எவங்களோ அவங்களுக்கு பேர் ரிஷிகள் அப்படின்னு பேர். அப்போ இந்த அர்த்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞானி புருஷர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா சொரூப அனுபூதி அடைஞ்ச ஞானி புருஷர்கள் கூட நம்ம ரிஷின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி. ஆனா இப்ப இங்க சொல்ல வர்றது பாத்தீங்கன்னா யார சொல்லுது அப்படின்னா, 2 லட்சணத்தையும் எடுத்துங்க. ரிஷிமார்கள் மந்திரத்தை கண்டார்கள், கூடவே அனுபூதிமான்களாகவும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ரிஷிகள் யாரு? சர்வே எல்லா ரிஷிகளும் ஒருத்தர் விடாம வேதத்தில் இருக்கிற எல்லா மகரிஷிகளும் உன்னை பற்றி இந்த விதமாதான் சொல்கிறார்கள். யார் யாரு? கொஞ்சம் பேர் சொல்லுங்களேன் அப்படின்னா, முதல் சொல்றார் தேவரிஷிர் நாரதா. தேவரிஷியா இருக்கக்கூடிய ஹிருதயம் சொல்லுவோம், பகவானோட ஹிருதயமா. யாரு? நாரதர் பாத்தீங்கன்னா பகவான் என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே அவருக்கு தெரிஞ்சிருமா. நாரதருக்கு அவ்வளவு க்ளோஸ். அதனால பாத்தீங்கன்னா முதல் நாமம் எடுத்திருக்க தேவரிஷிர் நாரதக. தேவரிஷின்னு சொல்லக்கூடிய நாரதர் முதலாள். ததா அது போலவே அசிதோ. அசிதோ அப்படின்றது பாத்தீங்கன்னா கஷ்யப்பரோட பிள்ளைக்கு பேர் அசித்தகன்னு ஒரு பிள்ளை இருந்தார். அசித்தகன்றது பாத்தீங்க அப்படின்னா கஷ்யப்பரோட பிள்ளைக்கு பேரு கஷ்யப்ப மகரிஷி. அவரோட பிள்ளைக்கு பேர் பாத்தீங்கன்னா அசித்தர்னு பேரு. அவரோட பிள்ளைக்கு பேர் பாத்தீங்கன்னா தேவலகான்னு பேரு. தாத்தா கஷ்யப்பர், அப்பா பாத்தீங்கன்னா அசித்தர். அசித்த மகரிஷியோட பிள்ளை தேவலகா. இந்த 2 பேரும் அசித்தரும் தேவலரும் பாத்தீங்க அப்படின்னா ரிக்வேத மந்திர திரஷ்டாரகன்னு சொல்லுவோம். ரிக்வேத மந்திரங்களை பாத்தீங்கன்னா கண்டவர்கள். ரிக்வேத மந்திரங்களை இந்த உலகத்துக்கு பாத்தீங்கன்னா பிரகடனப்படுத்தினவங்க அசித்தர். அதுக்கப்புறம் தேவலகா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வியாசகர். ரொம்ப பிரசித்தமா தெரியும் கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா நித்தியம் பாத்தீங்கன்னா அவரை பத்தி தான் நம்ம டெய்லி அவரை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கோம். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம். வியாசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாசம் வசிஷ்டம் நப்தாரம். வசிஷ்டரோட பாத்தீங்க அப்படின்னா பேரன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பௌத்திரன் பாத்தீங்க அப்படின்னா சக்தியோட புள்ள. அதுக்கப்புறம் சுகரோட அப்பா. வசிஷ்டரோட பேரன், சக்தி மகரிஷியோட புள்ள, சுக மகரிஷிக்கு அப்பா. அப்படிப்பட்டவர். எப்படி? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதயே வாசிஷ்டாய நமோ நமக. டெய்லி படிக்கிறோமா?
வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. விஷ்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா வியாசரா வந்தார், வியாசர் தான் விஷ்ணு, விஷ்ணு தான் வியாசர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் வேற இல்ல. வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா பகுத்து கொடுத்தவர். 4 வேதங்களையும் இந்த துவாபர யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துவாபர யுகத்திலையும் விவாதம் பண்ணி கொடுக்கின்றார். அனந்தோவை வேதாக, வேதங்கள் அனந்தமா இருந்துச்சு, அதை 4 வேதங்களா பகுத்து கொடுத்தவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா வியாசக, அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும் பூர்ணமா வேதம் என்ன சொல்லுதுன்னு. இவங்க எல்லாம் கூடவே யாரு அப்படின்னா ஸ்வயம்சேவ, தாங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 4வது சாப்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி திரும்ப 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 இது வரைக்குமே நிறைய சொல்லியிருக்கீங்க. 4வது சாப்டர்ல இருந்து நீங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரவீஷிமே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 10வது சாப்டருக்குள்ளார நிறைய சொல்லிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமா போன ஸ்லோகத்துல 12வது ஸ்லோகத்தை நான் என்ன சொல்லணும், இந்த விதமாகத்தான் பரமாத்மா இருக்காருன்னு ரிஷிகள் சொல்கிறார்கள், நீங்களும் கூட சொல்லி இருக்கிறீர்கள் எனக்கு அப்படின்னு. பாப்போம் பாஷித்துக்கு வந்து ஆகுகு அப்படின்னா என்ன அர்த்தம், கதையந்தி சொல்கிறார்கள். யார பத்தி சொல்றாங்க, துவாம் ஒன்ன பத்தி சொல்றாங்க. ஏ கிருஷ்ணா ஒன்ன பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள். யாரு சொல்றா, ரிஷயா, ரிஷிகள் சொல்கிறார்கள். எந்த மாதிரி ரிஷிகள், வசிஷ்டாதய சர்வே, வசிஷ்டர் முதலிய எல்லா ரிஷிகளும் சொல்கிறார்கள். ஸ்லோகத்துல வசிஷ்டர் இல்லை, அதனால ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், ஐயோ வசிஷ்டர் விட்டாச்சு அப்படின்னு வசிஷ்டரை ஆட் பண்ணிக்கிறார். வசிஷ்டர் முதலான எல்லா ரிஷிகளும் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்ல, தேவரிஷி நாரதக, தேவரிஷி நாரதரும் சொல்கிறார். ததா அது போலவே அசித்தோ தேவலக அப்பி, தேவரும் அசித்தரும் தேவலகரும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏவம் ஏவ ஆக, இந்த விதமாவே இந்த 12வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரியே ஒன்ன சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆக வியாசகச்ச, வியாசரும் சொல்கின்றார். அது மட்டும் இல்ல, ஸ்வயம் சயேவ பிரவீஷி, நீயும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பல இடங்கள்ல சொல்லியிருக்க. இந்த 10வது அத்தியாயத்துல எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது அத்தியாயத்துல பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம் அப்படின்னு இருக்குல்ல, தானே சொன்னார். எங்கெல்லாம் தன்னை பத்தி தானே சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது அத்தியாயத்துல 6, 9. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் சொல்லிட்டே வரேன். 4வது அத்தியாயத்துல 6, 9 6வது ஸ்லோகம் சொல்றார். அஜோ பிசன்னவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் ஆத்ம மாயையா. அற்புதமான ஸ்லோகம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது சாப்டர்லயே தன்னை பத்தி கிருஷ்ணர் வந்து சொல்றார், நான் வந்து பிறக்கவே இல்லைப்பா முதல்ல சொல்றார் அஜோபி. அப்ப இந்த 12வது சாப்டர்ல சொன்னதெல்லாம் வந்து பாருங்க, அஜம் இருக்கா, ஆதிதேவம் அஜம் விபும் இருக்கா, அது அப்படியே 12 இங்க அர்ஜுனன் சொல்றான். ஆனா 4வது சாப்டர்ல தன்னை பத்தி தானே பகவான் சொல்லிக்கிறேன். நான் வந்து பிறப்பில்லாதவனாக இருந்தாலும் கூட, பிறப்பில்லாதவனாக இருந்து கொண்டு அவ்யயாத்மாசன்னு, நாசமில்லாதவனாக இருந்து கொண்டு, அப்ப எனக்கு பிறப்பும் இல்லை நாசமும் இல்லை மரணமும் இல்லை, ரெண்டும் இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சு, சாஸ்வதமாயிடுச்சா, நித்தியமானவர் சாஸ்வதமாயிடுச்சு. பூத்தானாம் ஈஸ்வரோபிசன், நான் வந்து பாத்தீங்கன்னா பூத்தங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருந்து கொண்டு எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி தேகத்தை எடுக்கிறேன், பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய, இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய திரிகுணாத்மிகா மாயா இருக்குல்ல, அந்த மாயையை வந்து பாத்தீங்கன்னா வசப்படுத்திக்கிட்டு, என் வசப்படுத்திக்கிட்டு நான் என்ன பண்றேன், சம்பவாமி, திரும்ப 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 ராமர் கிருஷ்ணர் மாதிரி அநேக அவதாரங்களை நான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆத்ம மாயையா சம்பவாமி, ஆத்ம மாயையா. மாயா வந்து டுவாலிட்டி இருக்கா சுவாமி, மாயான்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா இல்ல, என்னோட மாயா, என்னுடைய அபின்ன சக்தியா இருக்கக்கூடிய மெஜிஷியன் வந்து மாயா தனியா இருக்குமா, இல்ல அவனோட இன்பில்டா இருக்குமா, அவனுக்கு வேற தனியா மாயையை பார்க்க முடியுமா? மெஜிஷியன் இருக்கக்கூடிய மாயா மாதிரி அபின்ன சக்தியா இருக்கக்கூடிய என்னுடைய மாயையிலிருந்து நான் என்ன பண்றேன், திரும்ப 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 அநேக தேகங்களை எடுத்துக்கிட்டே இருக்கேன் சொல்லியாச்சு. அப்ப வாஸ்தவத்துல அவர் என்னது, அஜக. அதுக்கப்புறம் 9வது ஸ்லோகத்துல சொல்றார். 9வது ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமானது, ஜென்ம கர்மச்ச, எது 4வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன. பகவானுடைய கர்மத்தையும் பகவானுடைய ஜென்மத்தையும் யாரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமா திவ்யம்
ஏவம், அது திவ்யமானது. திவ்யமானதுன்னு என்ன அர்த்தம்? வெறும் தோன்றுச்சு, சினிமா மாதிரி தெரிஞ்சது. பகவான் பிறக்கல, பகவான் எந்த லீலையும் பண்ணல, அவர் சச்சிதானந்த சுரூபமா ஸ்கிரீன் மாதிரி இருக்கார். ஜாத்தியாபாசம், சலாபாசம், வஸ்து ஆபாசம். வாஸ்தவத்துல அவர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி இருக்கார். பிறக்கல, ஜாத்தியாபாசம் பிறந்த மாதிரி. சலாபாசம், நிறைய துஷ்டர்களை நிகிரகம் பண்ணார், சாதுக்களை ரட்சணம் பண்ணார். அதெல்லாம் நடக்கவே இல்லை, அதெல்லாம் ஆக்ஷன், சும்மா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சலாபாசம், தோற்றம் மாத்திரம் தான் அவர் பண்ணதெல்லாம். அதுக்கப்புறம் வஸ்து ஆபாசம், அவர்னால இந்த ஜெகத்து படைக்கப்பட்டதுன்னு சொல்றமே, அது மாதிரி ஜெகத்து உண்டாகவே இல்லை. இந்த விதமா யார் அறிகின்றார்களோ அவர்கள் என்ன ஆகிறாங்க அப்படின்னு கேட்டா, தத்துவத்தக வாஸ்தவத்தில் அறிகிறார்களோ. அப்ப நாமரூபத்தை சத்தியம் நினைச்சா அது பொய். அப்ப நாமரூபம் பொய்ன்னு நினைச்சு வாஸ்தவத்துல பகவான் சச்சிதானந்தம்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, தியக்துவா தேகம் புனர்ஜென்ம ந ஏத்தி, இந்த தேகத்தை விட்ட பிறகு அவன் திரும்ப பிறப்பதில்லை, என்னையே அடைகின்றான், அவனும் பிரம்மஸ்வரூபமா ஆகிறான் அப்படின்ட்டு. இது பாத்தீங்கன்னா 4வது அத்தியாயம் 6, 9. அதுக்கப்புறம் 5வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 29வது ஸ்லோகம். 5வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 29வது ஸ்லோகத்தை சொல்ற, போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. பகவானை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா யஜ்ஞம் தபஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா போக்தா. போக்தான என்ன அர்த்தம்? பிரகாச ரூபேன போக்தா, எல்லாத்தையும் பகவான் தான் பிரகாசிக்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வலோக மகேஸ்வரம், அவர்தான் எல்லா லோகங்களுக்கும் மகேஸ்வரன் என்றும். சுகிருத்து சர்வபூதானாம் சுகிருதம், எல்லா ஜீவராசிகளுக்கும் வெல்விஷரா உள்ள இருக்கிறவர், சுகிருத்தா இருக்கிறவர் அப்படின்னும். ஞாத்வா, எப்படி ஞாத்வா அப்படின்னா தத்துவத்தக ஞாத்வா. ஆச்சாரியர் பாஷ்யத்துல போடுறார், தத்துவமா அறியணும். யாருப்பா என்னோட சுகிருத்து அப்படின்னா, எனக்குள்ளார இருக்க நான் தான் எனக்கு சுகிருத்து. பகவான் எனக்குள்ளார நானா இருந்துகிட்டு எனக்கு சுகிருத்தா இருக்கார், எனக்கு உற்ற நண்பனா இருக்கார், வெல்விஷரா இருக்கார் அப்படின்னு அறியணும். இவர் தான் எனக்குள்ளார இருக்கிறவர் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் என்னவா இருக்கார்? ஈஸ்வரனா இருக்காருன்னு அறியணும். எல்லா யஜ்யம், எல்லா தானம், எல்லா கர்மங்களுடைய பலனையும் பாத்தீங்கன்னா யாரு அனுபவம் பண்றா? போக்தா. பிரகாசத்து மூலமா பாத்தீங்கன்னா உள்ள இருந்து அவர் தான் பிரகாசிக்கிறார், அது மூலமா போக்தாவா இருக்கார் அப்படின்னு எவர்கள் அறிகிறார்களோ அவர்கள் பாத்தீங்கன்னா சாந்தி மிருச்சதி, மோட்சம் என்பதை அடைகிறார்கள் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 7வது அத்தியாயத்துல 7ல இருந்து 12 வரைக்கும், 7வது அத்தியாயத்துல 7ல இருந்து 12 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும் முக்கியமானது. மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனாயிவ. பகவான் இடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா நூல்ல கோர்க்கப்பட்ட மணிகள் மாதிரி இருக்கு. மத்த பரதரம் நான் அந்யத்து, எனக்கு அந்நியமா வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. இருக்கிறது ஒரே காரணம், ஈஸ்வரன் மட்டும்தான், சுத்த சைத்தன்யம். அவருக்கு மேல மாயா வந்துச்சு, மாயையிலான இந்த உலகம் எல்லாம் தோன்றுச்சு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்கு அந்நியமா, சுத்த பிரம்மத்துக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா வேற ஒரு காரணம் எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிகிறது. பகவான் எங்க இருக்காருன்னு கேட்டா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சர்வாந்தர்யாமியா இருக்கார், அதே நேரத்துல சூத்திராத்மாவா இருக்கார், விராட்டா இருக்கார். 3 ரூபம் சொல்லியிருக்கோமா? வாஸ்தவ ரூபம் என்னது? துரியம், நிர்குண நிராகாரம். அப்ப பாத்தீங்கன்னா 7ல இருந்து 8, 9, 10, 11 எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9ல பாத்தீங்கன்னா 4ல இருந்து 11, 7ல இருந்து 12 சூத்திராத்மா, 9ல இருந்து 9வது அத்தியாயத்துல 4 to 11 பாத்தீங்க அப்படின்னா அந்தர்யாமிய பத்தி. 8:21 அது கூட போட்டுங்க. 8:21 பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. அவ்யக்தோக்ஷர இத்யுக்த தமாகு பரமாம் கதிம் எம் பிராப்பிய நினைவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. 8:21 போட்டுங்க. நிறைய இருக்கு, அங்கங்க இருக்கு. பகவானே தன்னுடைய வாக்குனால தன்னுடைய நிர்குணத்தை பத்தி பேசுறது இதெல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு 9ல பாத்தீங்கன்னா முக்கியமானது 9ல 4ல இருந்து 11 வரைக்கும். இப்ப 10ல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, 10ல 3, 2, 3, 8 போட்டு 2, 3, 8 இது வரைக்கும் சொன்னது. அதை தான் இப்ப திரும்ப என்ன பண்றா 12வது ஸ்லோகத்துல
அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பகவானை பத்தி கன்க்ளூஷனா ஒரே ஸ்லோகத்துல எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டான். இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாயாலேயே பகவான் சொல்லியிருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுல சொல்லி முடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் இனிமே உபாசனை பண்ணணுமோ பகவானை பத்தி சிந்தனை பண்ணணுமோ உத்தம பக்தர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த 12வது ஸ்லோகம் தான் பகவானோட யதார்த்த சுரூபம். எந்த பகவானா இருக்கட்டும், சுப்பிரமணியத்தை போனாலும் சரி, இல்ல சிவன்கிட்ட போனாலும் சரி, இல்ல விஷ்ணுகிட்ட போனாலும் சரி, அம்பாள்கிட்ட போனாலும் சரி, எல்லாத்துட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஸ்லோகத்தை நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தியோட பரிணாமம் நல்ல விஸ்தாரமாகும். நிர்குண பக்தியா அது மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஒரு 3 நாள் லீவு வருது. 3 நாள் லீவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. द्वितीय आने की पारम पाठलां जी. नमस्कार नमस्कार नमस्कारम नमस्कार नमस्कार.